தோசைக்கு கறி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சிம்பிளான முறையில் செய்யலாம். கறியை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் நல்லா தண்ணி பிழித்து போட்டுடணும். கறியை போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி 5 விசில் விடணும். தேவையான பொருட்கள் வெங்காயம், மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தக்காளி, உப்பு. கறி நல்லா கொதித்த உடனே வெங்காயம் போட்டுடணும். தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலக்கிட்டு 5 விசில் விடணும். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பட்டை, சோம்பு, கடுகு, இஞ்சி பூண்டு, கறிவேப்பிலை, மிளகுத்தூள். குக்கரை இறக்கிட்டு வெயிட் விட்டோன்னே ஓப்பன் பண்ணி பாருங்கள். கறி வெந்துருச்சு. கறி வெந்துருச்சா? தாளிக்கிறது ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கடுகு போட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிடணும். சோம்பு, பட்டை, கறிவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அந்த குழம்புல எடுத்து ஊற்றிடணும். இப்போ வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? கறி பாருங்கள் நல்லா வெந்துருச்சா? நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே மிளகுத்தூள் போட்டு நல்லா கலக்கணும். இறக்கும்போது கறி தொக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஒரு கடாயில் கறியை அள்ளி போட்டு கொஞ்சம் நல்லா அதை வதக்கி தொக்கு வந்த உடனே தோசை ஊற்றி சாப்பிட்லாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. கறி தொக்கு ரெடி. தோசை வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தோசைக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.